இந்த ரூட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் உள்ள எஸ்இடிசி தாங்க இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வரும். எஸ், ஊட்டியில் இருந்து குட்டம் போகிற பஸ் ஆனந்த பறவையில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழ் BGM. குட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லி அம்மன் கோயில். ஸோ அதனால தான் இந்த எஸ்இடிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குட்டமில் இருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஊட்டி போகிறதுக்கெலாம் இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். தெரிலக்கா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ரைட் நவ் மலைகளின் ராணி குயின் ஆஃப் வில் ஊட்டியில் தாங்க இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மலையை பார்க்குறேன். இப்படி ஒரு சூப்பரான கிளைமேட்டை சம்மர் டைமில் பார்க்குறது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா சென்னையிலலாம் அப்படி ஒரு வெயில் அடிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெயில் ரொம்ப காட்டுது. ஊட்டியில் காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா இருந்துச்சு. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஊட்டியில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து எஸ்இடிசியில் ட்ராவல் பண்ணுறோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருந்து சென்னை வயா ஈசிஆர் வழியாக நம்ம எஸ்இடிசி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எஸ்இடிசியே பண்ணலை. ஓகே, இந்த ரூட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் உள்ள எஸ்இடிசி தாங்க இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த பறவை, எஸ்இடிசி ஆனந்த பறவையில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஊட்டியில் இருந்து குட்டம் போகிற பஸ் ஆனந்த பறவையில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதை எப்படி சொல்ல, குட்டம் டு சென்னை நம்ம ஆனந்த பறவையில் ட்ரை பண்ணும் போதே நான் அப்போயே பிளான் பண்ணிட்டேன். ஊட்டி டு குட்டம் ஆனந்த பறவையும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஒரு தருணம் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ வாங்க பஸ்ஸு வரட்டும், மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பஸ் வந்துட்டோடனே பெர்மிஷன் கேட்டு நம்ம vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க. ஸோ 2+2 உங்களுக்கு சீட்டு வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து முன்னாடியே சீட் போட்டேன்.
டிரைவர் அண்ணன்ட்டையும் பெர்மிஷன் கேட்டேன், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த டைமில் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியே வேறு மழை, இங்கே நம்ம உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பஸ்ஸு கிளம்ப இன்னொரு 13 மினிட்ஸ் இருக்குங்க, இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ஜேர்னியை நம்ம எஸ்சிடிசியோடைய ஆனந்த பறவையில் ஊட்டி டு குட்டம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நமக்கு உள்ளே வந்துட்டோன்னே பார்த்தீங்களா, யாகவர் ஆயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. ஸோ திருக்குறளோட நம்மளுடைய விலாகை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் சீட் புக் பண்ணது இதாங்க, U2ல் தான் நான் சீட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே புக் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம கேபின் எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி முன்னாடியே வந்து சீட் புக் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சீட்டோட ரெக்ளைனிங் பொசிஷன் பார்க்கலாங்க. சூப்பராக சாஞ்சிக்க முடியுது, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைப்பிடிக்கிற ஹேமர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே போல் இந்த இடத்துல மேகசின் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளி வேலை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நான் வந்து என் சீட்டில் உட்காந்துட்டேன். ஸோ என் சீட்டில் உட்காந்து இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் இங்கே டெய்லியும் ஈவினிங் 3:45க்கு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து டிபார்ட் ஆகி உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5:45க்கு உங்களுக்கு குட்டம் போய் ரீச் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 14 மணி நேரம் ஆகுதுங்க, 14 hours ஆகுது. ஸோ அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு குட்டமில் நைட்டு 7 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு வந்து ஊட்டி வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் இருந்து ஊட்டிக்கு வந்து M2M ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அப்போது மேட்டுப்பாளையமில் இருந்து கோத்தகிரி வழியாக நம்ம ஊட்டி வந்திருப்போம். இப்போது நம்ம எஸ்ஐடிசி ஆனந்த பறவையில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுவோன்னா ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையம் வயா குன்னூர் வழியாக போவோம். ஸோ வரும்போது கோத்தகிரி வழியாக வந்தோம், இப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வழியாக நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போவோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வண்டி ஃபில்லுங்க, சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஒரு 3 சீட்டு இன்னும் வந்து வேக்கெண்ட் இருந்துச்சு, மீதி எல்லா சீட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதுவும் ஊட்டியில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா சீட்டும் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எஸ்சிடிசி வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச சீட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இனி கவலை வேண்டாம், உடனே டிஎன்எஸ்டிசி அதிகாரப்பூர்வ மொபைல் செயலில் பதிவிறக்கம் செய்யுது. அதாவது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது மூலிமா கூட நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப்லேயும் இருக்குது, USB டைப்லேயும் இருக்குது. உங்களுக்கு சீட்லேயும் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் சீட்டில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அழகாக வந்து இங்கே வந்து உங்களுடைய சார்ஜிங்கை வந்து போட்டுக்கலாம், மொபைல் சார்ஜு. சொல்லுங்கண்ணா. ஸோ இங்கேருந்து எடுக்க வேண்டிய டைம் 3:45ங்க. ஆனால் அட்வான்ஸாக முன்னாடியே எடுத்துட்டாங்க. 3:30க்கெலாம் இங்கேருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே ரிசர்வேஷன் பண்ணது 3 பேர் தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்தனால முன்னாடியே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குன்னூர் வழியாக நம்ம வந்து கோயம்புத்தூர் போவோம். ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து நாகர்கோயில் போகிற வண்டி.
ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 4:20 குன்னூர் வந்திருக்கோம். ஸோ ஊட்டி டு குன்னூர் செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த மழை பெஞ்சு செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து குன்னூரில் இருந்து கோயம்புத்தூர். ஸோ அப்படியே வாங்க ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். அது இன்னும் வாங்கலை நான். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45ங்க. 5:45 மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து ஹில் ஸ்டேஷனில் இறங்கி மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல என்னுடைய டிக்கெட் ஃபேர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நான் வந்து ஊட்டி டு குட்டம் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இதில் என்னுடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 625 ரூபாங்க. நான் எஸ்ஐடிசியோடைய வெப்சைட்டில் தான் போய் புக் பண்ணேன். 625. இதே நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 575 வரும். நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணனால எனக்கு 625 வந்துச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:25 6:25 ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரமடை தாண்டி இப்போ வந்து போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் வந்து போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காந்திபுரம், இன்னொன்று வந்து உக்கடம். ஸோ கோயம்புத்தூரில் இருந்து எப்படி வந்து போகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ் வழியாக மதுரை, விருதுநகர், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, திசைவிலை வழியாக உங்களுக்கு குட்டம் வந்து போகிறாங்க. ஆக்சுவலி கோயம்புத்தூரில் இருந்து உங்களுக்கு சிங்காநல்லூர், பல்லடம், தாராபுரம் ரோடு ஜாயிண்ட் ஆகி தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ் வழியாகவும் போகலாம். பட் எஸ்சிடிசி நம்ம ஆனந்தப்பறவை எஸ்சிடிசி வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இதுதான். உங்களுக்கு பொள்ளாச்சி வழியாக போய் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல் பைபாஸ் வழியாக போய் தான் போகிறாங்க.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 7:10 நம்மளுடைய கோட்டையான காந்திபுரம் வந்திருக்கோங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்மளுடைய கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2 போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காந்திபுரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 hour நிற்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வெளியே இறங்கி பேசலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் போகிற ரூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி இப்படி போய் நம்மளுடைய ஆனந்தப்பறவை வந்து போவாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்கிறேன் நம்மளுடைய எஸ்சிடிசி ஆனந்தப்பறவை பற்றி. நம்மளுடைய எஸ்சிடிசி ஆனந்தப்பறவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காந்திபுரம் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வரைக்கும் போகுது. இப்போ வந்து ஊட்டியில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குட்டம் டு கோயம்புத்தூர் வரைக்கும், கோயம்புத்தூர் டு குட்டம் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் போகுது, ஊட்டி வரைக்கும் வந்து எஸ்சிடிசி ஆனந்தப்பறவை வந்து போகுது. பட் அது என்ன டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே போல் உங்களுக்கு டின்னர் வந்து பொள்ளாச்சியில் தாண்டி தான் நிப்பாட்டுவாங்களாம். ஸோ அது ஒரு 9 மணி ஆகும்னு சொன்னார் டிரைவர் அண்ணா. சரி ஓகே நான் சாப்பிட்றலான்னு சொல்லி இங்கே வந்து என்னுடைய டின்னரை வந்து நான் சாப்பிட்டேன். 3 தோசை வாங்கி சாப்பிட்டேன். 60 rupees ஆச்சு. பெஸ்ட்டு நீங்கள் காந்திபுரத்தில் டைம் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா காந்திபுரத்தில் கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. 60 ரூபா ஆச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இல்லை எனக்கு பசி தாங்க முடியும்னா நீங்கள் வந்து டின்னர் நிப்பாட்டுற இடத்துல கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இங்கே சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே சாப்பிட்டேன். கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock பொள்ளாச்சி வந்திருக்கோம். நம்மளுடைய ஊர் பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோம். ஸோ உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்து போலங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர், வெள்ளனூர் வழியாக கிணத்துக்கடவு வந்து அப்படியே அங்கேருந்து பொள்ளாச்சி வந்துட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். முடிஞ்ச அளவு டின்னர் பிரேக் வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30. பொள்ளாச்சி தாண்டி ஒரு இடத்துல டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. அன்னை ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்து சாப்பிடலை, ஏன்னா நான் காந்திபுரத்துலேயே சாப்பிட்டனால எனக்கு பசிக்கலை. ஸோ ஒரே வாட்டர் கேன் வாங்கிட்டு இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஸ்சிடிசிக்கு ஆனந்த பறவை வர காரணம் என்ன தெரியுங்களா? ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டம் டு சென்னை வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? குட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லி அம்மன் கோயில். ஸோ அதனால தான் இந்த எஸ்சிடிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஆனந்த பறவைனா என்ன? ஆனந்தமாக பறக்கணும். ஸோ அதனால தான் இந்த எஸ்சிடிசிக்கு ஆனந்த பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே தூங்கிட்டு எப்படியும் இன்னொன்று ரெஸ்ட் ஸ்டாப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இன்னும் நிறைய ஜேர்னி நமக்கு இருக்குது. இன்னும் உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸு, மதுரை, சாத்தூர், கோவில்பட்டி, விருதுநகர், திருநெல்வேலியில் போனோம். கண்டிப்பாக இடையில ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். பட் எங்கே நிப்பாட்டுறாங்க தெரில. ஸோ எங்கே நிப்பாட்டுறாங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். காலையில் டைமிங் 5:45 குட்டம் போகிற டைமிங்கு. ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இப்போதைக்கு குட் நைட். குட் மார்னிங் கைஸ். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 2:30 ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிப்பாட்டியிருக்காங்க, ஒரு பயோ பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கேன்னு தெரில. நேற்று நைட்டு நான் பொள்ளாச்சியில் டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்களே. ஸோ அங்கே டிரைவர் அண்ணாட்ட கேட்டதுக்கு திருமங்கலம் தாண்டி அங்கே நிப்பாட்டுவோன்னு சொன்னாங்க. மேபி அங்கே நிப்பாட்டியிருக்காங்களா, வேறு எங்கேயாச்சும் நிப்பாட்டியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ இங்கே வந்து ஒரு ஆவின் பூத் மாதிரி இருக்குது, ஒரு காஃபி ஷாப் மாதிரி. ஸோ இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நான் எதுவும் சாப்பிட்லங்க. ஸோ எனக்கு நல்லா தூக்கம். ஸோ உடுமலைப்பேட்டை வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணை அசந்துடுச்சு, தூங்கிட்டேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். முன்னாடி ஆனால் கேபின் தான் எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லு. அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாடி வேறு அந்த டிரைவர் சீட்டு இதில் வந்து பக்கத்தில் வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கேபின் எடுப்போம்ல, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடி உட்காந்து எடுக்க முடியுமான்னு தெரில. அப்படி முன்னாடி உட்காந்து எடுக்க முடியலன்னா கூட என் சீட்டில் உட்காந்து லைட்டாக என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் கேட்டேன் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் தாண்டிட்டாரேன் டிரைவர் அண்ணா. சாத்தூர்கிட்ட சொன்னார் ராம்கோ ஃபேக்ட்ரி ஒன்று வரும். ஸோ அதுக்கெலாம் முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டம் டு ஊட்டி மட்டும் ஆப்ரேட் ஆகாது, குட்டம் டு திருநெல்வேலி ஆப்ரேட் ஆகும். ஏன்னா இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே திருநெல்வேலி டிப்போ சார்ந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குட்டம் போயிட்டு உடனே வந்து குட்டமில் இருந்து எடுத்து திருநெல்வேலி போயிடுவாங்க. ஸோ திருநெல்வேலியில் மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து திருநெல்வேலியில் இருந்து குட்டம் வந்து மறுபடியும் குட்டமில் இருந்து ஊட்டி வந்து போவோம். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே திருநெல்வேலி டிப்போ தான் வரும். குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:25, 4:25 திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். திருநெல்வேலினாவே அருவாக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது மாதிரி ஒரு கம்பீரமான ஊரான திருநெல்வேலி வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வரேங்க. ரொம்ப 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 நாள் கழித்து வரேன். நான் லாஸ்ட்டாக நாஞ்சில் பண்ணேன். நான் நாகர்கோயில் டு சென்னை அப்போ தான் வந்து திருநெல்வேலியில் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போது திருநெல்வேலி வந்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தாங்க கேபின் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப இதாக இருந்துச்சு, கூட்டனால என்னால் பண்ண முடியல. ஸோ வாங்க இங்கேருந்து திசைவிலையே அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கேபின் கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஹாய் கைஸ், ஃபைனலி குட்டம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேங்க. இங்கே வர வேண்டிய டைம் 5:15, 6 o'clock வந்து ரீச் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான ரைடாக இருந்துச்சுங்க. ஸோ நான் தான் லாஸ்ட் வரைக்கும், என்னோட இன்னும் 2 பேர் வந்தாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிட்டாங்க. நான் வந்து குட்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தேன். செகண்ட் டைம் குட்டம் வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம குட்டம் டு சென்னை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே குட்டமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குட்டமில் இருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஊட்டி போகிறதுக்கெலாம் இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஃப்ளோட்டிங் க்ரௌடு மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சியில் இருந்து திருநெல்வேலி, திசைவிலை வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. திருநெல்வேலியில் இருந்து குட்டம், திசைவிலை இதுக்கெலாம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியை குட்டமில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் ப்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் இன்னும் சென்னை வண்டி வரலங்க. சென்னை வண்டி வந்துடும் நினச்சேன், ஆனால் இன்னும் வரல. ஸோ ஓகே கைஸ், டாட்டா.